ஈழம் குறித்தும், மேதகு அவர்கள் குறித்தும் சீமானுக்கே தெரியாத ஒரு கதைய நாம இப்ப சொல்லப் போறோம். சீமான் சொல்லக்கூடிய கதைகள் எதுவுமே மேதகு அவர்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு இனத்துரோக நாய் வந்து கதை பேசும் அப்படின்னு தெரியாமயே வந்து மாவீரர் ஆனார் மேதகு அவர்கள். ஆனா, இப்ப நாம மேதகு குறித்தும், சீமான் குறித்தும் சொல்லப் போற கதை வந்து சீமானுக்கே தெரியாத கதை. வேணும்னா சீமான் இத பார்த்து இனிவரும் மேடைகள்ல சீமான் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் அல்லாம, நாம் தமிழர் கட்சிய சார்ந்த தம்பிகளோ, இன்னும் பிற இளைஞர்களோ வந்து தமிழ் தேசியம்னா என்ன? ஈழத்தில நடந்தது என்ன? அதுக்காக சீமான் பாணியில குரல் குடுக்கணுமா? இல்ல வேற என்ன செய்யணும்? அப்படிங்கிறதுக்கு ஒரு 8 நிமிஷம் இதுவரைக்கும் நீங்க உங்க இந்த இந்த இத்தனை ஆண்டுகால அரசியல்ல நீங்க நாம் தமிழர் கட்சியில பயணிச்சிருந்தாலும் சரி, பயணிக்கலனாலும் சரி, உங்களுக்கு இத பத்தி என்னன்னே ஒரு புரிதல் இல்ல. சீமான் காட்டு கத்து கத்துறதுனால அவன் பின்னாடி நின்னுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல யார் சரியானவர்கள்ங்கிற குழப்பத்தில இருக்கீங்கன்னாலும் கூட, ஒரு 8 நிமிடம் செலவு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த அத்தனை கேள்விகள்ல இருந்தும் தெளிவு கிடைக்கும். விவரமா பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். அது என்னப்பா கதை? சீமானுக்கே தெரியாத கதை அப்படின்னா, சீமான வந்து போர் உச்சத்தில இருந்த அந்த காலகட்டத்தில வந்து, சில போராளிகள் வந்து கோவாக்கு அழைச்சாங்க. கோவாக்கு அழைச்சு சீமானுக்கு கால் பண்ணாங்க. ஒயர்லெஸ்ல கால் பண்ணி, இல்ல ரகசிய தொலைத்தொடர்பு சாதனத்தில கால் பண்ணி, "டேய் மச்சான் எங்கடா இருக்க? டேய் எச்ச குடிகார பயலே எங்கடா இருக்க? நீ தான் ஓசி குடினா எங்க வேணா வருவியே! நாங்க இப்போ கோவால இருக்கோம். கோவாக்கு வந்துரு மச்சான். ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். இங்க ஆமக்கறி இருக்கு, மான் ஊறுகாய் இருக்கு. எல்லாத்தையும் கடல் உணவுகள் எல்லாத்தையும் வறுத்து, ஊறுகாய் போட்டு வச்சிருக்கோம். வந்து வலிச்சு நக்கிட்டு போ வாடா மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. சீமானும் கோவாக்கு போயிட்டு அங்க ஒரே வெள்ளைக்கார ஃபிகர்களா இருக்குன்னு சபலத்தில குடி 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 குடின்னு குடிச்சு மட்டையாகி என்ஜாய் பண்ணிட்டு, அந்த கதையெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு சொல்லலான்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஆம ஓட்ல ரிட்டர்ன் வராரு கோவாலருந்து தமிழ்நாட்டுக்கு. அப்படி வந்து அந்த கதையெல்லாம் சொல்லலான்னும்போது, அவர் வரும்போதே மட்டையாயிட்டே அவர ஆம ஓட்ல தூக்கி போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப என்ன பண்றாரு, அவர் வந்து சேர்றதுக்குள்ள உச்சி வெயிலு, நல்லா மண்டைக்கு சுர்ருன்னு அடிக்குது. ஆம ஓட்ல பயணிக்கிறாரு. மேல எதுவும் கொடை மாதிரி அமைப்பு இல்ல. ஃபுல் போதையில அங்க நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டார். அதன் காரணமா தான் இத்தனை ஆண்டுகளா, இவர் வந்து கோவாக்கு போய் போராளிகளோட சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணத வந்து இதுவரைக்கும் எங்கேயுமே வந்து பேசியது கிடையாது. இது கேட்கும்போது போராளிகள கொச்சைப்படுத்துற மாரி இருக்கே! அப்படின்னு சில உண்மையான தமிழ் தேசிய பற்றாளர்களுக்கு வந்து கோவம் வரும். ஆனா, இத்தனை ஆண்டுகளும் இந்த இனத்துரோகி பையன் வந்து செஞ்சிட்டு இருக்கிறது இதுதான். ஈழத்தில தொடர்ச்சியா ஒரு சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து, தமிழர்களுக்கு எதிராக அநீதி இழைக்கப்படுறத எதிர்த்து, அநீதின்னா வெறும் உரிமைகள் மறுக்கப்படுறது கிடையாது. தினந்தோறும் வந்து தமிழர்களுக்கு எதிரான அநீதிகள் மட்டும் கிடையாது. அநீதிகள்னா ஏதோ அவங்களுக்கு எதிரா உரிமைகள பறிக்கிறது, அவங்களுக்கு வாய்ப்புகள மறுக்கிறது அப்படின்னு மட்டும் இல்லாம, தினந்தோறும் தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்க, படுகொலை செய்யப்படுறாங்க, குத்துயிரும் குலை உயரமா ஆக்கப்படுறாங்க. எங்க எந்த நேரத்தில குண்டு மழை பொழியும்னு தெரியாது. பதுங்கு குழிக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க போனா இந்த இனத்துரோகி குடிகார குடிகார பயல கூட்டு போயி அங்க விருந்து வச்சாங்க. இவன் சாப்பிடுறத எத்தன தடவ ஊறுகாவ தொட்டு நக்கிட்டு இருக்கான், வலிச்சு நக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்லாம் இவன் கொச்சைப்படுத்தும்போது நாம அமைதி காத்தோம் இல்லையா? அது போராளிகள கொச்சைப்படுத்துறது இல்லையா? அப்போ அதுக்கான எதிர்வினை அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா அப்ப இருந்தே களத்துல இருந்திருந்தால், இன்னைக்கு இந்த குடிகார பையன் இந்த அளவுக்கு வந்து நின்றுக்க மாட்டான். இன்னைக்கு பெரியார் வரைக்கும் தொட்டிருக்க மாட்டான். இப்ப நம்ம பேச வேண்டியது என்ன? என்னப்பா இது சம்மந்தமே இல்லாம தொட்டு ஏதோ கதை சொல்லி போயிட்டு இருக்க அப்படின்னா, என்ன 8 நிமிஷம் அப்படின்னா, ஐயா வைகோ அவர்கள் 1 வாரத்துக்கு முன்னாடி கடந்த 6ஆம் தேதி நீதிமன்றத்துல ஆஜராயிட்டு வெளிய வந்து ஒரு பேட்டி குடுக்குறார். ஒரு 8 நிமிடத்துக்கு ஒரு பேட்டி. தமிழ் தேசியத்துக்கும், ஈழத்துக்கும் ஆதரவா அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தார்? அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாருங்கிறத தாண்டி, என்ன செய்யணும்? எதுக்காக அந்த வழக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஒரு 7 நிமிஷம், 8 நிமிஷத்துக்குள்ளவே பேசி முடிச்சாரு. அவ்வளவு வரலாற்று தகவல்களா இருந்துச்சு. என்ன தகவல்கள்ங்கிறத நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். உயர்நீதிமன்றத்திலும் ரிட் மனு 2013 தாக்கல் செய்து தடையை நீக்க வேண்டும் என்று சொல்ல அந்த வழக்கு ஒவ்வொரு முறையும் நீதிபதிகள் அமர்வுக்கு வந்தபோது அவர்கள் வேறு அமர்வுக்கு
இது மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி மாற்றிக்கொண்டே வந்தார்கள். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தான் தடை நீட்டிக்கப்பட்டது. ஆனால் 2012க்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை என்று அது நீட்டிக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட 2013 அவர் வழக்கு நடத்துறதா சொல்றாரு. என்ன வழக்கு அப்படின்னா, புலிகள் மீது இந்தியாவில் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த தடைக்காலம் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து விசாரணைக்கு வரும். தடை நீட்டிக்கலாமா, இல்லை தடையை ரத்து செய்யலாமா அப்படிங்கிறது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். 2012க்கு பிறகு அது வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் விசாரணைக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தால் இல்லை சட்டம் இயற்றப்பட்டுருச்சு, உத்தரவிடப்பட்டுருச்சு, அது மாற்றப்பட்டுருச்சு. அந்த தடையை வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ 2013 வழக்கு பதிவு செஞ்சு அது இந்த அமர்வுக்கு மாற்றுறது, அந்த அமர்வுக்கு மாற்றுறது, இப்போ விசாரிக்கலாம், அப்போ விசாரிக்கலாம், அந்த வேணும் இது வேணும்னு தள்ளுபடி பண்ணி தள்ளி போட்டு இன்னைக்கு கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தான் அது வந்து விசாரணைக்கு வந்துச்சு. பிப்ரவரி 2ஆம் தேதி எதிர்பாராத விதமாக ஐயோ வைகோவால் ஆஜராக முடியாததுனால 2ஆம் தேதி விசாரணையை வந்து 6ஆம் தேதி தள்ளி போட்டாங்க. 6ஆம் தேதி ஐயா வைகோ வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகிறாரு. தடைக்கு எதிரான வாதங்களை முன்வைக்கிறதுக்காக ஆஜராகிறாரு. ஆனால் ஒன்றிய அரசு சார்பில் இருந்து வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, இதை ரெக்வஸ்ட் பண்ணி 16ஆம் தேதிக்கு இந்த விசாரணையை மாற்றிக்கலாம் அப்படின்னு கேட்கறதுனால இந்த விசாரணை வந்து மறுபடியும் 16ஆம் தேதி மாற்றப்படுது. அப்படி இந்த இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இது எந்தெந்த வாதங்களை நான் முன்வைக்க போகிறேன், ஏன் தடை நீட்டிக்கப்பட்டிருக்கு, அந்த தடையை உடைக்க நான் என்ன வாதங்களை முன்வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில வரலாற்று தகவல்களை வந்து மேற்கோள் காட்டி ஐயா வைகோ பேசியிருந்தார். இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும்னா, மேதகு அவர்களோட புகைப்படத்தை இந்தியாவுக்குள்ள பயன்படுத்த அனுமதி பெற்று தந்ததே ஐயா வைகோ தான். இன்னைக்கு இந்த திருட்டு பய கும்பல் மேடைதோறும் மேதகு அவர்களோட புகைப்படத்தை போட்டுக்கிட்டு வாய்ஸவடால் பேசுது அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் ஐயா வைகோ தான். இது மட்டும் இல்லாமல் என்னை போன்ற இளைஞர்கள் கிட்ட அன்றைய 2008-9 காலகட்டத்தில் டீனேஜர்ஸாக இருந்த எங்கள் கிட்ட வரைக்கும் வந்து ஈழம் குறித்தான விழிப்புணர்வை அங்கே என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை சீறி போட்டு பரப்பி கல்லூரி வாசல்கள் இருந்து கொடுத்து அங்கே நடக்கிற கொடுமைகளை எங்கள் போன்ற டீனேஜர்ஸ் கிட்ட இளைஞர்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது மிக முக்கிய காரணம் ஐயா வைகோ அவர்கள் தான். அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் பார்த்து தான் பதறி போய் அங்கே ஐயோ நம்ம மக்கள் இப்படி கொடுமைப்படுத்தப்படுறாங்களா, கொல்லப்படுறாங்களா என்ன அப்படின்னு, இலங்கைனா எங்கே இருக்குது, ஈழம்னா எங்கே இருக்குன்னு புரியலனா கூட நம்ம மக்கள் கொல்லப்படுறாங்க, நம்ம மக்கள் கொடுமைக்குள்ளாக்கப்படுறாங்க. ராஜபக்சேங்கிற வந்து நம்ம இனத்துக்கு எதிரான ஒருத்தன், சிங்கள இனவெறியன் ஒருத்தன், பேரினவாதத்தை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து தமிழர்கள் மீது இவ்வளவு கொடூரமான தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பெருவாரியான எங்களை போன்ற இளைஞர்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது ஐயா வைகோ தான். இதயத்தில் ரத்தம், ஜெனோசைட் ஆஃப் ஈழம் தமிழ்ஸ், ஹார்ட்ஸ் ப்ளீட் என்று லட்சக்கணக்கான ஒளி நாடாக்களை தயாரித்து ஒவ்வொரு கல்லூரி வாயிலிலும் போய் நின்று மாணவிகளிடம், லட்சக்கணக்கான மாணவிகளிடம் கொண்டு போய் சேர்த்தேன். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், அவர் என்ன நான் தான் வாதத்தை முன்வைக்க போகிறேன் இந்த தடைக்கு எதிராக அப்படிங்கிறத குறிப்பிட்றாருன்னா, புலிகளுக்கு எதிரான தடை இந்தியாவில் நீட்டிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு முக்கியமாக அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் தேசியம் அல்லது தனி ஈழம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டையும் உட்படுத்தியது அப்படிங்கிற ஒரு பொய் வாதத்தை வந்து அந்த வழக்கில் திரிச்சு புலிகள் மீதான தடையை வந்து தொடர்ந்து நீட்டிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யதார்த்தத்தில் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் ஈழத்துக்கும், அதாவது அந்த தமிழ் தேசியத்துக்கும் தனித்தமிழ்நாடு தனித்தமிழ் ஈழம் அப்படிங்கிறதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது இலங்கையில் உள்ள ஈழ மக்களுக்கான கோரிக்கை. அவர்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்வதற்கான தங்கள் உரிமையை மறுக்கப்பட்டு ஏற்கனவே ஆண்டு கொண்டிருந்த இனமான தங்களை தாங்களே ஆண்டு கொண்டிருக்கிறோம். சிங்கள பேரினவாதத்தின் கீழே எங்களுக்கு எந்த உரிமையும் கிடைக்கப்படாது, எங்களுக்கான எந்த சுய நிர்ணயமும் அங்கே அங்கீகரிக்கப்படாது. அதனால அந்த விடுதலைக்காக எழுந்த கோரிக்கை தானே தவிர தமிழ்நாடுக்கும் தனி ஈழத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த வாதத்தை வைத்து தான் தடையை இவ்வளவு காலமாக நீட்டிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு எதிராக நான் வாதிட போகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டார். இதுவரைக்கும் 16 ஆண்டுகளில் சீமான் உங்ககிட்ட இது வரைக்கும் என்ன ஏதுன்னே, ஈழம்னா என்ன, இங்கே தடை இருக்கா, ஏன் தடை இருக்குது, எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை தடை இருக்குது, அந்த தடை நீட்டிக்கிறதுக்கு இந்த எச்சப்பொறிக்கு புறம்போக்கு பை தான் முக்கியமான காரணம். எப்பெல்லாம் புலிகள் தடையை நீட்டிக்கணுமா ரத்து செய்யணுமாங்கிற விசாரணை வருதோ 5 வருடத்துக்கு ஒரு முறை, அப்பெல்லாம் வந்து ராஜீவ் காந்தியா ஆமாண்டா நாங்கள் கொன்னோம் அப்படின்னு பேசுவான் இந்த புறம்போக்கு எச்சப்பொறி இனத்ரோகி பையன். இதுவரைக்கும் ஈழத்தில் இனத்ரோகியா இருக்க கருணாவை குறித்து ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாத இனத்ரோகி தான் தமிழ்நாட்டின் கருணாவான
இந்த எச்சப்பைய சீமா. நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்படி ஐயா வைகோ வந்து இந்த தடைக்கான முக்கிய காரணத்தை வந்து அங்கே குறிப்பிடுறாரு. இதை நான் வாதத்தின் மூலமாக உடைப்பேன், கண்டிப்பாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டாங்க புலிகள் அப்படின்னா அதுக்கு நெல்சன் மண்டேலாவை உதாரணம் காட்டியும் ஐநாவோட விதிமுறைகளை ஒரு இனம் ஒடுக்கப்படும் போது அந்த இனம் எந்த வழியில் வேணால் புரட்சி பண்ணலாம் போராடலாம் அப்படின்னு ஐநாவோட விதிமுறைகள் இருக்கிறத சுட்டி காட்டியும் நான் அதுக்கு எதிர்வாதங்கள் வைப்பேன். இது மட்டும் இல்லாமல் அங்கே போராடின அந்த மக்களுக்கு ஆதரவாக அந்த கொடுமைகளை கண்டு தமிழ்நாட்டில் முத்துக்குமார் உட்பட வெளிநாடு வாழ் தமிழரான முருகதாசன் உட்பட 19 தமிழர்கள் ஈகியர்கள் ஆயிருக்காங்க. அந்த மக்களுக்கு தனியீழத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், அவங்களுக்கான சுதந்திரம் வென்றெடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக 19 தமிழர்கள் ஈகியர்கள் ஆயிருக்காங்க. இதன் மூலமாகவும் அந்த தனியீழத்துக்கான நியாயமான கோரிக்கையை நான் சுட்டிக்காட்டி இந்த தடை நீக்கத்துக்கு எதிராக வாதாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் 1984 வருஷம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி மிக முக்கியமான விஷயம் இது. ஐயா வைகோ வந்து இங்கே தெலுங்கர்கள்னு இந்த இந்த நாய் டம்ளர் பயலுக வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, ஐயா வைகோ வந்து தெலுங்கராக கூட இருக்கட்டும், அவர் வந்து இல்லை இந்திக்காரராக கூட இருக்கட்டும், இல்லை மலேசியாவை சேர்ந்தவரா, கனடாவை சேர்ந்தவரா, அமெரிக்காவை சேர்ந்தவரா, தென்கொரியாவை சேர்ந்தவரா, சோமாலியாவை சேர்ந்தவரா, இல்லை பாகுபலி படத்தில் வர காலக்கேயர்கள் கூட்டத்தை சார்ந்தவராக கூட இருக்கட்டும், ஐயா வைகோ எனக்காக என் வலியை கண்டு அவர் மனம் தாழாமல் வந்து அந்த வலியை எதிர்த்து, அந்த வலியை கொடுக்கிறவனை எதிர்த்து குரல் கொடுத்தாருல்ல, இந்தியா முழுமைக்கும் ஈழத்துக்கான குரலை பதிவு செஞ்சார்ல, நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து ஈழத்துக்கு ஆதரவான குரலை பதிவு செஞ்சார்ல, ஐயா வைகோவோட நீங்களாம் என்ன பெரிய புடிங்கீங்களாடா நீங்க? ஐயா வைகோவை அவரோட போராட்டத்தை கொச்சை, இது வந்து சும்மா தனிநபர் ஐயா வைகோவுக்கு எதிரான தனிநபர் தாக்குதல் இல்லை. திமுக உட்பட அவர் வந்து திமுகவை விமர்சிக்கும் போது திமுக கூட அவர் ராசி இல்லாதவர், அவர் போற இடத்துல எல்லாம் தோத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டுச்சு. தேர்தல் அரசியலில் ஐயா வைகோ எடுக்கிற நிலைப்பாடோ, தேர்தல் அரசியலில் மற்ற கட்சிகள் அவரை விமர்சிக்கிறதோ வேறு மாதிரியானது. ஆனால் ஈழம் குறித்து, தமிழர்களுக்கான உரிமை குறித்து, தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட்டுக்கு அவர் எடுத்தது தான் போராட்டம், அவர் ஆரம்பித்து வச்சது தான் போராட்டம், ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது. ஒரு தேர்தல் அரசியல் கட்சியை அவர் முன்னின்று அதை தொடங்கி வச்சார். அதுக்கப்புறம் தான் அது மக்கள் போராட்டமாக தீயா பற்றிக்கிச்சு. இப்படி ஐயா வைகோ தமிழர்களுக்காக, இந்த மக்களுக்காக, அவர் நேசிக்கிற அந்த மக்களுக்காக அவர் செய்தது அளப்பரியது, ஏராளம் ஏராளம். அவர் தமிழராக இருக்கட்டும், தெலுங்கராக இருக்கட்டும், தென்கொரியனாக இருக்கட்டும், அவர் எங்கள் பார்வையில் மனிதர், எங்கள் வலிகளுக்காக குரல் கொடுத்தவர், அவ்வளவுதான். அவர் யாராக இருந்தான்னு என் வலியை நினைச்சு எனக்கு வலிக்குதுன்னு சொல்லும் போது, நான் அடிமைப்படுத்தப்படும் போதோ, நான் கொல்லப்படும் போதும் எனக்காக ஒருத்தர் குரல் கொடுக்குறாருன்னா அவர் யாராக இருந்தால் என்னடா, அவர் மனிதர், அவ்வளோதான். மாந்தனையே மிக்க மனிதர், அவ்வளோதான். அவரை போய் தெலுங்கர்னு இதுக்கு பின்னாடி நம்ம உன்னிப்பாக கவனிச்சோம் அப்படின்னா, ஐயா வைகோ வந்து கொச்சைப்படுத்தப்படுவதும், இலக்கு வைத்து தாக்கப்படுவதும், அவதூறு பரப்பப்படுவதற்கும் பின்னாடி இந்திய உளவுத்துறையின் சதி இருக்குது, டெல்லி அதிகார வர்க்கத்தின் சதி இருக்குது. புலிகளுக்கு ஆதரவா, ஈழத்துக்கு ஆதரவா யாரெல்லாம் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர்களாக இருக்காங்களோ, யாரெல்லாம் அந்த புலிகளின் வழியை, ஈழத்தை பற்றிய செய்தியை வெகு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார்களோ அவர்களையெல்லாம் அவதூறு செய்து காலி செய்யக்கூடிய வேலை திட்டத்தை இந்த மாதிரி எச்சப்பொறுக்கி இனத்துரோகி கும்பல் கிட்ட ஒப்படைக்குது உளவுத்துறை. அவர்களோட செயல் திட்டத்தை தான் இந்த இனத்துரோகி பையன் தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கான். இடையில காசு வாங்கிட்டு இந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுறது, அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுறதெல்லாம் அவனோட பார்ட் டைம் ஒர்க். அது வந்து பார்ட் டைம் ஜாப். அவனோட நிரந்தர வேலை அப்படிங்கிறது வந்து பர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிறது இனத்திற்கு எதிரான வேலை செய்வது, இனத்தை விழிப்புணர்வு அடைய செய்யக்கூடிய நபர்களுக்கு எதிரான அவதூறுகளை அள்ளி பரப்புவது, அந்த நபர்களுக்கு எதிரான கூட்டத்தை திரட்டி அவர்கள் இங்கு பெரும்பான்மை அல்ல சிறுபான்மை, இனத்துக்கு எதிராக பேசுபவர்களே இங்கே பெரும்பான்மை மாதிரியும் இந்த இளைஞர்கள் கிட்ட இன உணர்வை மழுங்கடிக்கிற வேலையும் செய்யறதான் இந்த இன துரோகி பொம்பளை பொறுக்கியோட நிரந்தர வேலை. இந்திரா காந்தி அம்மையார் நாடாளுமன்றத்திலேயே இலங்கை தீவில் நடப்பது ஜினோசைட் ஆஃப் தமிழ்ஸ், தமிழர்களின் இனப்படுகொலை என்று 1984 ஆகஸ்ட் 16 அன்று நான் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தின் போது குறிப்பிட்டார். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். 1984 ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஐயா வைகோ அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரார்.
கவன ஈர்ப்பு தீர்மானம் எதுக்காக அப்படின்னா ஈழத்துக்கு ஆதரவா. அப்போ இந்திரா காந்தி அம்மையார் நாடாளுமன்றத்திலேயே பதிவு பண்றாங்க, எஸ், ஆமா, இலங்கையில ஈழத்தமிழர்களுக்கு நடக்கிறது அது ஒரு இனப்படுகொலை தான், ஜெனசைடு தான், தமிழ் ஜெனசைடு தான் அப்படின்னு பதிவு பண்றாங்க. அதை மேற்கோள் காட்டி நான் இங்க வாதிட போறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னென்ன நடந்திருக்கு இதுவரைக்கும்? இந்த பொம்பளை பொறுக்கி இனத்துரோகி பைய உங்களிடம் ஏதாவது இது குறித்து பேசியிருக்கானா? நமக்கு இந்த இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, இந்த மாதிரியான இன துரோகங்கள்லாம் நடந்திருக்கு, இந்த மாதிரியான இன அழிப்பெல்லாம் நடந்திருக்கு, இந்தியாவில் இந்த மாதிரியான செயல் திட்டங்கள்லாம் நம்ம முன்னெடுத்தோம், புலிகள் மீதான தடை இப்படி இருக்கு, இதுக்கு ஆதரவா இந்த மாதிரியான நபர்கள் செயல்பட்டிருக்காங்க. ஒரு ஆள் ஹீரோவா சினிமாவா இது? ஒரு நபர் போயிட்டு 100 பேர் அடிச்சு போடுறதும் அப்படியே விஜய் படமா இது? ஒரே நபர் போய் ஆர்மியை மொத்தமா காலி பண்ணிட்டு அங்க கொடியை நாட்டிட்டு வந்துடுறதுக்கு? ஒரு இனப்படுகொலைக்கு எதிரான குரல். உலக நாடுகளின் ஆதரவு தேவை, உலக மக்களின் ஆதரவு தேவை. இவன் பக்கத்து அண்டை மாநிலமான நமது சகோதரர்களான தெலுங்கர்களை எதிரின்னு காட்டிட்டு தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கானா? இவன் எவ்வளவு பெரிய இனத்துரோக வேலையை, எவ்வளவு பெரிய திட்டமிட்ட சதிய, இளைஞர்களிடத்துல இந்த இனத்துக்கு ஆதரவான எண்ணம் வளர்ந்துடக்கூடாது, ஈழம் பற்றிய சிந்தனை வளர்ந்துடக்கூடாது, வெறும் மான் ஊறுகா, கோவா கதை, பீச்சில் கூத்தடிக்கிற கதை, குடிக்கிற கதை, ஆமா ஓட்டு கதை தான் பரவணும், அதுதான் தமிழ் தேசியம்னு இவன் நினைக்கணும் அப்படின்னு பேசுவான்னா, இப்போ வலிகள் நிறைந்த இடம், போர்க்களம், முள்வேலிக்குள்ள மக்கள் அடைக்கப்பட்டு சுட்டு கொன்ன இடம், பதுங்கு குழிக்குள்ள மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்த கொடுமை. எப்ப வேணா குண்டு மழை பொழியும், எப்ப வேணா பீரங்கிகள் வெடிக்கும், குண்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை இவனை வரவேற்கிற சத்தனும் மேதகு சொன்னாருன்னு இந்த எச்சப்பொறிக்கு பேசுவான் அப்படின்னா அதை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? நீ நாம் தமிழர் கட்சியா இருந்துட்டு போ, இது ரசிக்கிறவனா இருந்துட்டு போ, ஆனா அவன் தமிழர்களின் அடிப்படை அரசியலை கேவலப்படுத்தும் போது எப்படி நீ அங்க சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? எப்படி அதை கேள்வி எழுப்பாம நீ இருக்க முடியும்? குண்டுமலை பொழிஞ்சுக்கிட்டு கை கால்களை இழந்துக்கிட்டு கடைசி நேரம் வரைக்கும் உயிர் ஐயோ அம்மாங்கிற அலறல் கேட்டுக்கிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது உங்களுக்குலாம். ஐயா வைகோ வெளியிட்ட அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது. அவ்வளவு வன்கொடுமைகள். அதெல்லாம் பார்த்துட்டு அது என்ன வரவேற்கிறதுக்கான சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்களக்காரன் பட்டாசு வெடிக்கிறான் அப்படின்னு இந்த எச்சப்பொறிக்கு பேசுறான் அப்படின்னா, இனத்துரோகி பேசுறான் அப்படின்னா, அதை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? இப்படி இந்திரா காந்தியே நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க, தமிழர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது அது ஒரு இனப்படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் மேற்கோள் காட்டுவேன். அது மட்டும் இல்லாமல் ஐநா மன்றத்தின் பொதுச் செயலாளர் பான் கி மோன் மார்சிகி தாஸ்வேன் தலைமையில், ஐநா மன்றத்தோட பொதுச் செயலாளர் தலைமையில் அமைந்த குழுவில் இனப்படுகொலைக்கு பிறகு அந்த குழு வந்து ஈழத்துக்கு போகிறாங்க. ஈழத்துக்கு போய் அங்கே கள ஆய்வு பண்ணி ஆய்வுபூர்வமாக ஆதாரபூர்வமாக கிட்டத்தட்ட ஒரு 190 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை ஐநாவோட பொதுச் செயலாளர் தலைமையில் அமைந்த குழு வந்து ஒரு 190 பக்க அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க. அந்த அறிக்கையில் வந்து என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, தமிழ் பெண்கள் கோரமாக வன்முறை செய்து கொல்லப்பட்டிருக்காங்க. இசைப்பிரியா 16 சிங்கள இராணுவத்தால் கொடூரமாக வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டிருக்காங்க. 8 ஈழத்தமிழர்கள் நிர்வாணமாக்கப்பட்டு கை கால்கள் கட்டப்பட்டு நெத்தி பொட்டில் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி தாய்மார்களோட வயிறு கிழிக்கப்பட்டு அவர்களோட அந்த கரு சிசு அது 2 மாதமோ 5 மாதமோ 7 மாதமோ வயிறு கிழிக்கப்பட்டு கர்ப்பிணிகளோட அந்த திசுக்கள் வெளியே வீசப்பட்டுச்சு. ஐயா வைகோ குறிப்பிடுறாரு, ஹிட்லர் கூட இந்த மாதிரி செஞ்சதில்லை, அவ்வளவு மிக கொடுமை வந்து அங்கே எம் தமிழ் மக்களுக்கு நேர்ந்துச்சு. இந்த ஆதாரங்கள்லாம் ஐநா மன்றத்தோட பொதுச் செயலாளர் தலைமையில் அமைந்த குழு வெளியிட்ட ஆதாரம். கர்ப்பிணி தாய்மார்களின் வயிற்றை பைனட் கத்திகளாலே கீறி அந்த திசுக்களை எடுத்து மண்ணில் வீசியது ஹிட்லர் கூட செய்யாத கொடுமை. இந்த ஆதாரத்தையும் இந்திரா காந்தி பேசியதையும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இங்கே 19 தமிழர்கள் உயிர் விட்டதையும் நெல்சன் மண்டேலாவையும் நான் மேற்கோள் காட்டி தமிழ்நாட்டுக்கும் தனித்தமிழீழத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது எல்லாம் நான் வந்து உடைச்சி பேசி இந்த வழக்கில் எதிர்த்து வாதாட போகிறேன், புலிகள் மீதான தடையை வென்றெடுக்க போகிறேன், தடையை நீக்கி வென்றெடுக்க போகிறேன் அப்படின்னு ஐயா வைகோ இந்த வயதில் ஒரு புலி மாதிரி உரும்புறாரு, கர்ஜிக்கிறார். ஆனால் இந்த பொம்பளை பொறுக்கி எச்சப்பொறுக்கி இனத்துரோகி பைய 16 ஆண்டுகளா நமக்கு ஆம ஓட்டு கதையை சொல்லி ஈழம்ங்கிற மிக கொடூர இனப்படுகொலையை ஐநா மன்றத்தோட பொதுச் செயலாளர் தலைமையிலான குழு வெளியிட்டிருக்கு. அங்கே ஆய்வு பண்ணி 3,57,000 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 3 லட்சம், வெறும் போரோட உச்சத்தில் தான் 1.5 லட்சம் தமிழர்கள். ஒட்டுமொத்தமாக இந்த சிங்கள பேரினவாதத்தால் நோயுற்றவர்கள் உட்பட
வயதானவர்கள் உட்பட, பெண்கள் உட்பட 3,57,000 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஐநாவோட 190 பக்க அறிக்கை வந்து நமக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரத்த பிரசல்ல நடந்த, ஐரோப்பிய கண்டத்தில நடந்த ஈழத்தமிழ் ஆதரவு மாநாட்டில நான் பேசியிருக்கேன், பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஐயா வைகோ சொல்றாரு. ஒரு விஷயத்த இந்த பொறுக்கி பய, இனத்துரோகி பய எங்காவது நீ பதிவு பண்ண வேணாம். நீ ஐநா மன்றத்துக்கு போ வேணாம். நீ வந்து உலகம் ஃபுல்லா பயணம் பண்ண வேணாம். இந்தியா ஃபுல்லா பயணம் பண்ண வேணாம். அந்த அந்த ஈழத்துக்கு ஆதரவான உணர்வ மழுங்கடிக்கிற வேலைய, இந்திய உளவுத்துறைக்கு எச்ச எலும்பு நக்குற வேலையாவது நீ விட்டுருக்கலாம்ல. அவன் சுயநலத்துக்காக மட்டுமே, அவன் வாழ்வுக்காக மட்டுமே இறக்கி விடப்பட்ட அயோக்கிய பயல், என் தமிழின துரோகி இந்த எச்ச பொறுக்கி, பொம்பள பொறுக்கி சீமான். அது மட்டும் இல்லாம ஐயா வைகோ சொல்றாரு, இந்த பிரசல் மாநாட்டில நான் தான் முதல் முறையா பொது வாக்கெடுப்பே தமிழர்களுக்கான ஒரே தீர்வு அப்படின்னு முன்மொழிஞ்சேன். அதைத்தான் இன்னைக்கு எல்லாரும் அதை வழிமொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் எல்லாரும் அதை அடுத்து தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் தொடர்ந்து இயங்குவேன். இந்த வழக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல ஆதாரங்களை திரட்டி இந்த போராட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிற மாதிரி ஆதாரங்களை, தரவுகளை திரட்டிக்கிட்டு இருக்கேன். அதை வீடியோக்களாகவும் புத்தகமாகவும் வெளியிட போகிறேன். அந்த புத்தகத்தை வரும் ஜூன் திங்கள் நினைக்கிறேன், ஜூலை மாதம் வந்து வெளியிட போகிறேன். அதுக்கான ஆதாரங்களையும் தரவுகளையும் திரட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த புத்தகத்துக்கு கூட பேர் வச்சுட்டேன், ஈழப்பிரளயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த வயசில் தந்தை பெரியார் எப்படி தன் சாகும் தருவாய் வரைக்கும் சாதி ஒழிப்பே சமூக விடுதலை அப்படின்னு அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தாரோ, உங்களை எல்லாம் பாப்பானுக்கு வப்பாட்டி மக்களாகவே விட்டுட்டு போகிறனே அப்படின்னு கவலை கொண்டு செத்து போனாரோ, அதுபோல் ஐயா வைகோ இந்த வயதிலையும் நடைப்பயணம் போகிறார் இந்த மக்களுக்காக. இந்த வயதிலையும் நீதிமன்றத்துக்கு வராரு இந்த மக்களுக்காக. இனியும் விடமாட்டேன் அப்படின்னு புத்தகம், ஐயா வைகோவோட அந்த வரலாறுகளை, அவர் செய்த செயல்களை, பணிகளெல்லாம் தொகுக்கப்படாமல் விடப்பட்டுருச்சு. இல்லைன்னா அவர் செய்த பணிகளை விட யார் செஞ்சுட்டா? அண்ணன் திருமா ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தா, இந்த பொது சமூகத்துக்கிட்ட அதுலேயும் சாதிய பார்வை இருந்துச்சுல்ல. பொது சமூக அண்ணன் திருமா பேரே வெறுப்பாக இருக்கிற இடத்துல அண்ணன் திருமாவோட தமிழ் தேசியம் குறித்தான கருத்துக்கள் எங்கள்கிட்ட வந்து சேர வாய்ப்பில்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் ஐயா வைகோவோட செயல்பாடுகள் தான், ஐயா வைகோவோட பணிகள் தான் எங்ககிட்ட வந்து சென்றடையுது. ஈழத்துக்கு ஆதரவான மனநிலையாவது எங்களை போன்ற டீனேஜர்ஸ் கிட்ட உருவாக்குச்சு. ஆனால் இந்த இனத்துரோக கும்பல் இதுவரைக்கும் செஞ்சது என்னென்னா, ஆமாம் புலிகள் வந்து அங்கே தமிழர்களை கேடயமாக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை ஆதரித்து ஊர்வலம் போனோம் அன்னைக்கு. இவனோட கட்சி பால் நியூமன், இவனோட கட்சியை சேர்ந்தவன் பால் நியூமனுங்கிறவன் ஆமாம் புலிகள் செய்தது போர்க்குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஐநா மன்றத்தில் டப்ளிங் தீர்ப்பாயத்தில் பேசிட்டு வரான். அந்த டப்ளிங் தீர்ப்பாயத்தை குறித்து இப்போ ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்காரர், நாம் தமிழர் கட்சிக்காரன் மூஞ்சிலே காதி துப்புனதை வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கு என்னமோ முயற்சி பண்ணி கடுமையாக முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதையும் அம்பலப்படுத்தி அடுத்த பதிவில் நம்ம பேசுவோம். இப்படி அது மட்டும் இல்லாமல் ஊர்வலம் போனது, பால் நியூமன், புலிப்பார்வை போன்ற போராளிகளுக்கு எதிரான திரைப்படத்தை இவன் வெக்கமே இல்லாமல் எச்சக்குடி குடிச்சிட்டு போய் மேடையில் நின்று ஆதரித்து ஈழத்துக்கு எதிராக, புலிகளுக்கு எதிராக, போராளிகளுக்கு எதிரான திரைப்படத்தை வெளியிட்டு பல்ல காட்டிட்டு வந்தான் இந்த பொம்பளை பொறுக்கி. இப்படி இந்த தமிழின இளைஞர்கள்கிட்ட இருந்து ஒட்டு மொத்தமாக இன உணர்வை அளிக்கிறதுக்காக முழுமையாக களத்தில் இறக்கி விடப்பட்ட ஒரு இனத்துரோக பொம்பளை பொறுக்கி தான் இந்த நாய் சீமான். இந்த நாய் தான் இவன் நாய் கூட நம்ம சொல்ல முடியாது. இவன் அதை விட கொடூரமான எச்சக்கலை நாய். அப்படியான ஒரு நபர் தான் இந்த நாய். அதில் முக்கியமாக அந்த 7 நிமிட பேட்டியில் வந்து ஐயா வைகோ குறிப்பிட்ட ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் சொன்னார், இதெல்லாம் செஞ்சுருக்கோம், இதெல்லாம் வரலாறு இருக்குது, இதெல்லாம் பண்ணியிருக்கு, இனியும் நான் இதுக்காக தீவிரமாக செயல்பட போகிறேன், புத்தகம் வெளியிட போகிறேன். ஈழப்பிரளயம்னு புத்தகத்துக்கு பெயரை சொன்னார். அதுக்கு முன்னாடி குறிப்பிட்றாரு, உலக நாடுகளின் மக்களின் ஆதரவை திரட்டுவதற்கு என்னென்ன வகையில் முயற்சி செய்ய முடியுமோ அத்தனையும் நான் செய்வேன் அப்படிங்கிறார். இதுதான் ஈழ ஆதரவு. இதுதான் புலிகளுக்கு ஆதரவான, ஈழத்துக்கு ஆதரவான, தனி ஈழத்துக்கு ஆதரவான தீர்வை நோக்கி நகர்த்தக்கூடிய ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்பு. இதுதான் ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்பு. உண்மையிலேயே ஒரு தேசிய இன விடுதலை வேணும் அப்படின்னா, ஒரு தனி ஈழம் வேணும் அப்படின்னா, அது எந்த இனமாக இருக்கட்டும், பாலஸ்தீனமாக இருக்கட்டும், பாலஸ்தீனத்துக்கு எதுக்கு உலக நாடுகள் ஃபுல்லாக ஊர்வலம் போச்சு, தங்கள் கருத்துக்களை ஆதரவு கருத்துக்களை தெரிவித்தாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. பாலஸ்தீனம் எதுக்கு தொடர்ச்சியாக வந்து அங்கே என்ன இனப்படுகொலை நடக்குது, எப்படி குழந்தைகள் கொல்லப்படுறாங்க, எப்படி தங்கள் மீது அரச பயங்கரவாதமும் ஒடுக்குமுறையும் இஸ்ரேல் ஏவுது அப்படின்னு சொல்லிட்டு தங்களை இன அழிப்பு செய்யுது அப்படின்னு ஏன் உலகம் முழுக்க தெரியப்படுத்தினாங்க? எதுக்கு தெரியப்படுத்தினாங்க?
ஏன்னா உலக மக்களின் ஆதரவு இருந்தால்தான் ஒரு இனம் விடுதலை அடைய முடியும். அந்த உலக மக்களின் ஆதரவே வேணும் அப்படிங்கிற சூழல்ல இந்த இன துரோகி பைய பக்கத்துல இருக்கிற தெலுங்கர்களை எதிரியா மாத்திக்கிட்டு இருக்கான். நாமளும் முட்டாள் மாதிரி அவன் விஜயநகர பேரரசன்னா நாமளும் முட்டாள்தனமா ஆணு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு கை தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். விஜயநகர பேரரசுக்கும் ஈழத்துக்கும் என்னடா சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? அவன் எதையோ எடுத்து போட்டு முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான். நாம என்ன நடந்திருந்தாலும் வரலாற்றுல என்ன நடக்கட்டும், ஆனா இன்னைக்கு தேவை தனி இனம் அப்படின்னா இன்னைக்கு நாம அத்தனை தேசிய இனங்களோட ஆதரவு வேணும், உலக ஆதரவு வேணும். தோழர் திருமா சொன்னார் இல்லையா, நமக்கு கசப்பான உண்மை என்ன அப்படின்னா இந்தியா தேசிய இனத்துக்கான விடுதலைக்கு உதவாது. அதனினும் கசப்பான உண்மை என்ன அப்படின்னா இந்தியாவோட ஆதரவு இல்லாம நாம தமிழ் ஈழம் சாத்தியம் இல்லை. அதையும் நாம அந்த கசப்பான உண்மையும் நம்ம உணர்ந்ததாகணும். அதுக்காக தனி ஈழ கோரிக்கையை கைவிடணுமானா இல்லை, ஆனால் அதையும் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போராடணும் அப்படின்னாரு. இந்த பொம்பளை பொறிக்கு உட்காந்துக்கிட்டு நான் நெய்தல் படையையும் 1000 யானையும் கப்பலை ஏற்றிட்டு போயிடுவேன்ற நம்மளை மூளை மழுங்கடிக்கிற செய்கிற வேலையை இன உணர்வு அற்ற மக்களாக இளைஞர்களாக வாழ செய்யக்கூடிய வேலையை தான் இவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். 7 நிமிஷம் ஐயா வைகோவோட பேச்சை அமைதியாக உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு இதுவரைக்கும் தமிழ் தேசியம்ன்ற புரிதல் இல்லைன்னாலும், இதுவரைக்கும் சீமான் பேசிட்டு இருந்ததையே நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும், உண்மையான தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த 7 நிமிடம் போதும். என்ன நடந்துச்சு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன தேவை அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக 7 நிமிடத்தில் புரிஞ்சிருப்பாரு. அதை நம்ம உங்களுக்கு உதாரணங்களோடு சொல்ல கொஞ்சம் நேரம் ஆயிருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, ஆதரவு இருக்கோ ஆதரவு இல்லையோ, பேச வேண்டியது அரசியல் வெங்காயத்தின் கடமை. நன்றி.